வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்குற பபுள் கம் பத்தி பார்க்க போறோம். பபுள் கம்ல வந்து பிஹெச்டி அப்படிங்கிற பாட்டிலேட்டட் ஹைட்ராக்சிடோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து மிக்ஸ் பண்றாங்க. அதாவது இது வேற எங்கெல்லாம் மிக்ஸ் பண்றாங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில லிப்ஸ்டிக் போன்ற மேக்கப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இடங்கள்ல, ரப்பர் பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ற இடங்கள்ல வந்து இதை பயன்படுத்துறாங்க. இதை எதுக்காக சூவிங்கம்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதோட நீங்க சூவிங்கம் வந்து கடைகளில் பார்த்து ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க, பல வருஷங்களுக்கு அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதோட லைஃப் டைம் ரொம்ப நாள் வரணும், அது எப்போ வாங்கினாலும் அது ஃப்ரெஷ்னஸாகவும் சாஃப்டாகவும் தெரியணுங்கிறதுக்காக இந்த வேதிப்பொருள் வந்து கலக்கப்படுது. இதனால வந்து இந்த வேதிப்பொருள் கலந்த பபுள் கம்ஸை வந்து எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் ஜப்பான், யூரோப் போன்ற நாடுகளில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடிக்கடி சாப்பிடும்போது அதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏடிஹெச்டி அப்படிங்கிற அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டருங்கிற ஒரு நோய் பாதிப்புக்குள்ளாகிறத வந்து மருத்துவ உலகம் சொல்லுது. அதனால பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். நல்ல உணவையே தேர்ந்தெடுப்போம். நன்றி.